ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் நாளைக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்குரிய வீடியோ அப்படிங்கிறது. ஆகஸ்ட் 28 என்ன நடக்க போகுது, என்ன மாதிரி எபிசோட் போகும் அப்படிங்கிறத வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரேவதி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே தப்பாக நினச்சிட்டு அங்கே பாட்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் உண்மை தெரியுது, அவங்க மாத்திரை போட்டதுனால வாந்தி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கார்த்தி வந்து அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஓரளவு ஓகே ஆகுறாங்க. அப்போக்கின்னு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இன்றைக்கி சுவாதிக்கு பர்த்டே தானே, எல்லோரும் கேக் வெட்டி இங்கே கொண்டாடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சுவாதி கேட்குறாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, மாமா உங்களுக்கு எப்படி மாமா என்னோட பிறந்தநாள் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறப்பல, என்ன சுவாதி இப்படியெல்லாம் கேட்டுட்ருக்க, முதல்ல கேக் வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சுவாதி மயில் வாகனத்தை பார்த்து, மயில் மாமா நீங்கள் என்னைக்காவது எனக்கு பிறந்தநாளுக்கு ஒரு விஷயாச்சும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மயில் வாகனம், உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுவாதி, நீங்கள் மறந்துட்டீங்கன்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி மயில் வாகனம் சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பிறந்தநாள் அப்படின்றதுனால எல்லாருமே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி வந்து, என் கையால் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே நான் விருந்து சமைச்சு வச்சுருக்கேன், எல்லோரும் சாப்பிட்டுட்டு தான் இங்கேருந்து போகணும், விதவிதமாக நான்வெஜ் எல்லாமே செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி சொல்கிறாங்க. அப்போ அடுத்தது எல்லாரும் அந்த பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. கேக் எல்லாம் வெட்டி எல்லாருமே இது பண்ணதுக்கப்புறம், சரி வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பாட்டி கூப்பிட்றாங்க. அடுத்தது எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓவராலாக பாட்டி ரொம்ப நல்லா சமைச்சிருக்கீங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரேவதி, கார்த்தி, மயில் வாகனம் எல்லாருமே, பாட்டி சமையல் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இன்றைக்கி எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, என் கையால் வந்து என் பேர பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சமைச்சு நான் இப்போ பரிமாறிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாமுண்டீஸ்வரி மட்டும்தான் இந்த வீட்டில் இல்லை, அது மட்டும்தான் ஒரு குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம ராஜராஜன் சொல்கிறாரு, அம்மா அவள் வந்திருந்தா இந்த மாதிரி யாரும் உட்காந்து சாப்பிட்ருக்கவே முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாரு. அவள் எங்கம்மா திருந்துற மாதிரியே எனக்கு என்னமோ தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இந்த சைடு நம்மளுடைய சந்திரா அண்ட் சாமுண்டீஸ்வரியை காமிக்கிறாங்க. சந்திரா என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் யாருமே இல்லைக்கா, எல்லா இடத்துலையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ மாடியில் போய் பாரு, எல்லாரும் மாடியில் இருப்பாங்கன்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. இல்லைக்கா, நான் எல்லா இடத்துலையும் நான் போய் தேடி பார்த்துட்டேன், வீட்டில் ஒரு ஆள் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற சந்திரா, எல்லா ரூம்லேயும் பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா ரூம்லேயும் நான் போய் பார்த்துட்டேன்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி இப்படி பேசிகிட்டு இருக்கப்பயே அங்கே தண்ணி கொட்டுற சவுண்டு கேட்டுட்ருக்கு. அங்கே எங்கே அப்படின்னு பார்க்குறப்ப அங்கே பாத்ரூமில் தண்ணி ஓடிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. என்னது, குழாயை திறந்து விட்டுட்டு இவங்க எல்லோரும் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் குழாயை மூடிட்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, எல்லாரோட ரூம் செக் பண்ணி பார்த்துட்டு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லவும் சந்திராவுக்கு புரிஞ்சிருச்சு, ஆகா இவங்க எல்லாரும் நம்மளை ஏமாற்றிட்டு ரேவதி கார்த்தியை பார்க்குறதுக்காக அந்த கிளவி வீட்டுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. இப்போவே போய் அக்கா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. அக்கா, வீட்டில் யாருமே கிடையாது, எல்லாரும் நம்மளை ஏமாத்திட்டு அவங்க ரூம்ல இருக்கிற மாதிரி பாத்ரூம்ல குழாயை திறந்து விட்டு தண்ணி கொட்டுற மாதிரி செட் பண்ணிட்டு வீட்டில் எல்லாருமே இங்கிருந்து கிளம்பிட்டாங்க, அந்த கார்த்தி ரேவதியை பார்க்கறதுக்காக தான் போயிருக்காங்க, வா இப்பவே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள பார்த்து நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்மளோட சந்திரா சொல்றாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்லை சந்திரா, நான் ஏன் வரணும், அங்கன்னா நம்ம போக வேணாம், என்னை எப்போ அவங்க ஏமாற்றிட்டு போனாங்களோ எல்லாருமே இங்கே வந்து தானே ஆகணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அவன் பக்கம் இழுத்துட்டு இருக்காங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எப்போ இந்த குடும்பத்துக்குள்ளே வந்தானோ அப்பையிலேருந்து உனக்கான இருந்த மரியாதை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குக்கா, இதை எல்லாத்தையுமே நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வா நம்ம போகலாம் அப்படிங்கும்போது, இல்லை நம்ம அங்கே போனால் நம்மளுக்கு மரியாதை இருக்காது, என்ன இருந்தாலும் எல்லாரும் இங்கே தானே வந்தாகணும், அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரி அங்கே வாசல்லே உட்காந்துருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் இங்கே நம்மளோட பாட்டி வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு, சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், எல்லாரும் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுதான் உண்டுலன்னு பண்ணிடுவா அப்படின்னு எல்லாருமே வேம கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போக்கின்னு நம்மளோட சுவாதி சொல்கிறாங்க, மாமா இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விடு சுவாதி, அடுத்த வருஷம் அத்தையோட எல்லாருமே சேர்ந்து இதே வீட்டில் நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ
பாட்டி வந்து சொல்கிறாங்க, அது நடக்கவா போகுது, இத்தனை வருஷம் வந்து திருந்தாதவ இனிமையாக திருந்துற போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சோகத்தோடயே சொல்கிறாங்க. சரி பாட்டி, அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது பாட்டி, விடுங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா மனசு வைக்க மாட்டேங்குதே கண்ணு அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாருமே கிளம்பி சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ளே நுழையிறப்பயே மயில் வாகனம் சொல்லிட்டு இருக்காரு, ஐயோ மாமா, அத்தைக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு போல, வாசல்லே உட்காந்துருக்காங்க, இன்னைக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. சரி வாங்க மாப்பிள்ள பார்த்துக்கலான்னு சொல்லி எல்லாருமே உள்ளே வராங்க. உள்ளே வரதை பார்த்துட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரி, எல்லாரும் நில்லுங்க, எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ராஜராஜன், நாங்கள் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வரோம், எங்களுக்கு கோயிலுக்கு போகணுன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அதிசயமாக கோயிலுக்குன்னா போகிறீங்க, இதை என்ன நம்ப சொல்கிறீங்களா, அந்த ரேவதியை பார்க்குறதுக்கு தானே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ராஜராஜன், ஆமாம் என் பொண்ணை தான் பார்த்துட்டு வந்தேன், அதுக்கு என்னப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி பயங்கர கோவத்தோட, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இப்படி போயிட்டு வருவீங்க, ஏ சுவாதி நீ கூட இப்படி மாறிட்டல அப்படின்னு சொல்லி சுவாதிட்ட கேட்குறாங்க. உடனே சுவாதி சொல்கிறாங்க, அம்மா எனக்கு இன்னைக்கு பர்த்டேம்மா, ஆனால் நீங்கள் காலையிலேருந்து ஒரு விஷ் கூட பண்ணலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரிக்கு ஷாக் ஆகுது. ஐயோ என் பொண்ணோட பர்த்டேயே நான் மறந்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்போ சுவாதி சொல்கிறாங்க, உங்களுக்கு வர வர எங்களை பற்றி எந்த ஒரு கவலையுமே கிடையாதுமா, நீங்கள் எப்போவுமே அடுத்தவங்களை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அதில் மட்டுமே தாமா கண்ணும் கருத்துமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சுவாதி சொல்கிறாங்க. சுவாதி, இந்த மாதிரியெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சந்திரா சொல்கிறாங்க. ஆமா சித்தி, நான் சொல்கிறது உண்மைதானே, என்னுடைய பிறந்தநாளை கூட நீங்கள் மறந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுவாதி கோவத்தோடு கேட்கும்போது அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எங்கள் பாரு சுவாதி, நான் மறந்து போயிட்டேன் தான், என்னை மன்னிச்சிடு, இப்போவே கேக்கை வாங்கிட்டு வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சுவாதி சொல்கிறாங்க, ஒன்றும் வேண்டாம், கார்த்தி மாமா அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு, பாட்டி விதவிதமாக சமையல் பண்ணி கொடுத்தாங்க, இன்னைக்கு பிறந்த நாளை நான் அவங்களோட தான் கொண்டாடிட்டு வந்தேன், அவங்க தான் ஞாபகம் வச்சு எல்லாத்தையுமே எனக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சந்திரா, இவ எப்படி பேசுகிறா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்ன இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு நம்ம வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லலையே, சொல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்து தான் பார்த்தோம் அப்படின்னா ராஜராஜன் சொல்கிறாரு, எங்கள் பாரு, இதே மாதிரி நீ எல்லாத்தையும் மறந்து இப்படி விட்டுட்டே இருந்த அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னையே எல்லாரும் கடைசியில் மறந்து தான் போக போகிறாங்க, அது கூடிய சீக்கிரமே நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் எல்லாருமே உள்ளே போகிறாங்க. என்ன எல்லாரும் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. அப்போ சந்திரா சாமுண்டீஸ்வரிகிட்ட சொல்கிறாங்க, அக்கா பாத்தி அக்கா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த கார்த்தி பையன் தாக்கா, அவனை சும்மா விடக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்லி சந்திரா சொல்கிறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்களும் போயிடுறாங்க. அடுத்தது கட் பண்ணால் நம்மளோட சந்திரா சிவனாண்டியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே சிவனாண்டி அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதிரி எல்லாம் நல்ல கூத்தாக நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சந்திரா அங்கே என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க, எனக்கு ஒரு ஐடியா தோணுதுங்க, அதை பண்ணலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குறப்ப இங்கே பாருங்கள், நம்மளுக்கு விரோதி அப்படின்னா அது சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியும் தான், ஆனால் அவங்களுக்கு இடையிலேயே இருக்கிறது யார், ரேவதி தான். ரேவதியோட கதையை நம்ம முடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு மோதிக்கிட்டு கதையை முடிச்சுக்கிடுவாங்க, அவங்களே முடிச்சுக்கிறப்ப நம்மளுக்கு வேலை மிச்சங்க அப்படின்னு சொல்லி சந்திரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டதும் சிவனாண்டி, என்ன சந்திரா சொல்கிற, ரேவதி கதையை முடிக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆமாங்க, அவள் கதையை நம்ம முடிச்சுடுவோம், அப்புறமா நம்ம நினச்ச எல்லாத்தையுமே, குறிப்பாக நம்ம எதிரியே எல்லாருமே இறந்து போயிடுவாங்க, சாமுண்டீஸ்வரி கார்த்தி அவங்க கதையும் தானாகவே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட சிவனாண்டி ஒரே குழப்பமாக கேட்டுக்கிட்டே இருக்காரு. நீ என்ன சொல்ல வர, எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாரு. ரேவதிக்கு எது நடந்தாலும் சரி, கார்த்தி வந்து யாரை சந்தேகப்படுவான், எங்கள் அக்கா சாமுண்டீஸ்வரியை தானே சந்தேகப்படுவான், அதே மாதிரி ரேவதிக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா எங்கள் அக்கா யாரை சந்தேகப்படுவான், கார்த்தியை தானே, கார்த்தியை சும்மா விட்டுருவாளா, கார்த்தி கூட இருந்த ரேவதிக்கு இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா நானே தூண்டி விட்டுருவேன், அப்போ ஆக மொத்தத்தில் ரெண்டு பேருக்கு இடையில சண்டை நாரிக்கிட்டு கிடக்கும், ரேவதிக்கு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா இங்கே ரெண்டு பேருமே பள்ளிகடையாக ஆவாங்க. இதை கேட்டதும் சந்திரா, சூப்பராக இந்த பிளான் பண்ணியிருக்க சந்திரா, அடுத்ததான் என்ன பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லு,
அப்படின்னு நம்ம சிவனாண்டி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம சந்திரா ஒரு திட்டத்தை ரேவதி கதையை முடிக்கிற மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தை எப்பவும் போல் சொதப்பி வைக்காமல் எதுவுமே டவுட் வராத மாதிரி இதை பண்ணி முடிச்சிடணும். இந்த டவுட்டு நம்ம மேலே வரவே கூடாது. இந்த திட்டம் மட்டும் சொதப்பல் இல்லாமல் நடந்துச்சு அப்படின்னா கார்த்திக்கு எங்கள் அக்கா மேலே தான் கோவம் வரும், எங்கள் அக்காவுக்கு அந்த கார்த்தி பையன் மேலே தான் கோவம் வரும், உங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு நாருவாங்க அப்படின்னு சொல்லி சந்திரா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி செஞ்சிரு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரேவதியை தான் நான் இந்த சைட் காமிக்கிறாங்க. ரேவதி வந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. அப்போ கார்த்தி வந்து எனக்கு வேலை இருக்குது ரேவதி, நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பரவாயில்ல மாமா, நானே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ரேவதி ஜாக்கிரதையாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. உடனே சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கோயிலுக்கு கிளம்புறாங்க. அப்போது அங்கே சிவனாண்டி ஏற்கனவே வந்து சந்திரகலா சொன்ன பிளானை சக்ஸஸ் பண்ணுறதுக்காக அங்கே ஆளுகளை வச்சு செட் பண்ணி வச்சுருக்காரு. ஆகா, நம்மளுக்கு வந்து நினச்ச மாதிரியே ரேவதி தனியாக தான் வரா அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. நம்ம திட்டத்தை இப்போவே அரங்கேற்றுங்க அப்படின்னு சொல்லி சந்திரா சொல்ல உடனே ரேவதி அங்கே கோயிலுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ 4 பேரை வச்சு ரேவதி கிட்ட கலாட்டா பண்ண வைக்கிறாங்க. அவள் கதையை முடிக்க சொல்லி அந்த 4 பேரை தான் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த 4 பேரும் உங்கள் அம்மாவை ஏன் நீ பிரிஞ்சு காற்று கூட வாழ்ந்துட்டுருக்க, உன் கதையை முடிக்க சொல்லி உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரேவதி கிட்ட கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ரேவதி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா, வேணும்னா இப்போவே பார்க்குறியா, உங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி தரேன், பேசுறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க கட்டையை வச்சு ரேவதியோடைய தலையிலேயே அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ரேவதி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. டேய் இவளை விடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே துரத்தி வர்றாங்க. ரேவதி கீழே விழுந்துடுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி எங்கே இவளை இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, கோயிலுக்கு போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ரேவதியை காணலப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிதான் பாட்டி, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு. ரேவதியோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ண பார்க்குறாங்க. ரேவதி ஃபோன் வந்து எடுக்கவே இல்லை. இதனால் கார்த்திக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ரேவதியை பார்க்குறதுக்காக கார்த்தி நேராக கோயிலுக்கே வராரு. அப்போ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சிவனாண்டி சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணி, சந்திரா நம்ம போட்ட திட்டம் எல்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சு, சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரேவதி அடித்து கீழே போட்டாச்சு, அநேகமாக இந்நேரம் அவள் கதை முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சந்திராவுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் ஏற்படுது. நம்ம போட்ட திட்டம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா கார்த்தி ரேவதியை தேடிக்கிட்டு வராரு. ரேவதி வந்து அப்படியே ஒரு ரோட்டில் விழுந்து கிடக்குறாங்க. அடிபட்டு கிடக்கிறத பார்த்துட்டு கார்த்தி வேகமாக அதிர்ச்சி அடைஞ்சு அவளை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுறாரு. ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாரு. ரேவதி எழுந்திருக்கவே இல்லை. ரேவதியை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் ரேவதிக்கு என்ன ஆகும், ஒருவேளை நம்ம கார்த்தி சாமுண்டீஸ்வரி மேலே சந்தேகப்படுவாங்களா, இல்லை ரேவதி உயிரோடு இருப்பாங்களா, இந்த மாதிரியான கதைக்களம் அப்படிங்கிறது போகும். ஹீரோயினி சாகிறதுக்குனா வாய்ப்பு கிடையாது. ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் அப்படிங்கிறது தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரெகுலர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டெய்லி அப்டேட்டடாக வரும். கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.